வணக்கங்க. என் பேர் வந்து சிவகுமார். நான் வந்து கறிக்கோழி வந்து வளர்த்துட்ருக்குறோம். அதாவது நிறுவனங்களோட வந்து ஒப்பந்தம் போட்டுட்டு கறிக்கோழி வளர்க்குறதுக்காக நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஷெட்டு நம்ம மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கணும். நிறுவனங்கள் வந்து குஞ்சு, மருந்து, தீவனம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. தண்ணி பராமரிப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு நாளத்து குஞ்சு கொண்டு வந்து நம்ம கொடுவாங்க. அதை நம்ம வந்து 40 நாள் வளர்த்தி கொடுக்கணும். வளர்த்தி கொடுத்து நம்ம 40 நாள் முடிவில் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு இங்கேயே எடை போட்டு என்ன எடை வருதோ அந்த எடைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரேட் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு ₹6 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து தோப்புக்குள்ளே வந்து நம்ம வெறும் சும்மா இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஷெட்டு போட்டு நம்ம அதில் பராமரிக்கிறோம். இது வந்து ஒரு அதிகப்படியான வருமானம் எடுக்கிறதுக்காக வந்து நம்ம போட்டுட்ருக்குறோங்க. தோப்புக்குள்ளே போடுறதுனால வந்து என்ன பெனிஃபிட்னால் நம்மளுக்கு வந்து நிழல் கிடைக்கும். ஷெட்டுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும். வெறும் இடங்களில் போட்டிங்கன்னா நம்ம அந்த இடம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். வேறு எதுவும் பயிர் செய்ய முடியாது. ஆனால் தென்னைக்குலை வைக்கையில் வந்து 2 தென்னை மரத்துக்கு இடையில வந்து நம்ம வேறு எந்த பயிர் செய்ய போகிறதில்ல. அதனால் வந்து நம்ம வந்து தென்னை மரத்துக்கு இடையில வச்சுருக்குறோம். தென்னை மரத்துக்கு இடையில வைக்கல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெயில் காலங்களெல்லாம் வந்து ரொம்ப வெயில் தெரியாது. குஞ்சுகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 40 நாள் வரைக்கும் நம்ம வளர்த்தி கொடுத்தோம்னா அவங்க 40 நாள் முடிவில் வந்து அவங்க எடுத்துருவாங்க. எடை போட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 20 நாள் கேப் விட்டு நம்ம ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் இந்த வேஸ்ட்டெல்லாம் மாற்றி நம்ம எல்லாம் போடுவோம். போடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 நாள் 25 நாள் கேப் வந்துடும். அந்த கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து குஞ்சு அவங்க பழையபடி இறக்குவாங்க. நம்ம வளர்த்தி கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோப்புக்குள்ளே வந்து ஒரு இன்டர் கிராப் வச்சதுக்கு சமமாக நம்ம இன்டர் கிராப்பும் வச்சுருக்குறோம். ஒரு பகுதியில் இன்டர் கிராப் வச்சுருக்குறோம். இன்னொரு பகுதியில் வந்து இந்த கறிக்கோழியும் வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷமாக இந்த கறிக்கோழி தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு வந்து அவங்கவுங்க பண்ணையில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது. இது வந்து ஒரு கூடுதல் இன்கம் தான். விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க வந்து ஒரு அளவான ஷெட்டு போட்டு அவங்களே பண்ணிகிட்ருக்கிறதுக்கு வந்து ஒரு அதிகப்படியான இன்கம். முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கெல்லாம் வந்து அந்த ட்ரிங்கர் கப்பு தொங்க விட்டு அது கழுவி 2 நேரம் கழுவணும். அதுக்கெல்லாம் வந்து வேலைப்பாடு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்துருச்சு. நிப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் குஞ்சிலிருந்தே இந்த நிப்பிளில் வந்து குஞ்சு அதே குடிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே குடிச்சிட்ருக்குது. இதே வந்து அது அப்படியே பழகிக்கும். இந்த ரெட் கலருங்கிறது வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கலர். அதனால தான் அந்த நிப்பிள் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் பார்த்தாலே கோழி அதை போய் கொத்த ஆரம்பிச்சிடும். தீவனம் வைக்கிறது ரெட் கலரில் வைப்போம். அந்த தண்ணிக்கு நிப்பிளும் ரெட் கலரில். அதை போய் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து வாய் வைக்கல தண்ணி வந்துடும். தண்ணி வந்துன்னா அது ரெகுலராக அதில் தண்ணி வருதுங்கிறது அது புரிஞ்சுக்கும். தீவனம் சாப்பிடும், அதில் போய் தண்ணி குடிச்சிக்கும். இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கப்பு க்ளீன் பண்ணுற வேலை 2 நாள் க்ளீன் பண்ணுற வேலை இந்த 2 ஷெட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கப்பு க்ளீனிங்கே வரும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா அந்த கப்பு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எங்கேயுமே வெளியிலேயே தெரியாது. எல்லாம் பைப் லைன்லேயே போகையில் பார்த்திங்கன்னா 100% வந்து அது டஸ்ட்டோ இல்லை வேறு எதுவுமோ தண்ணியில் படாது. நம்ம என்ன தண்ணி ப்யூராக கொடுக்குறோமோ அதே ப்யூரிட்டி வந்து குஞ்சு வரைக்கும் வரும். மெடிசன் கலக்கிறது எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம அந்த அதிக மெடிசனும் இதில் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆன்டிபயாட்டிக் அந்த மாதிரி பாதுகாப்புக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து குடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அது கோழி குஞ்சுகளுக்கு வந்து 100% அப்படியே வந்து போய் கிடைக்கும். இதில் தண்ணி நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. கப்பு கழுவியில் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ்னு போட்டிங்கனாலும் ஒரு டைம் கழுவியில் வந்து இந்த 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா 300 கப்பு வரும். ஒரு நேரத்துக்கு வந்து 300 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நிப்பிள் சிஸ்டம் வந்ததுலேருந்து நம்மளுக்கு அந்த தண்ணி வேஸ்டேஜ் இல்லை. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த எண்டு கேப்பு கழட்டி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு தண்ணி வெளியில் போயிடும். உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து படிஞ்சு அதாவது படிஞ்சிருந்தாலும் அடிச்சுட்டு வந்துடும். நம்ம ஃபில்ட்ரு வச்சு தான் நம்ம அந்த பைப் லைன்லேயே விடுறோம். அதனால் டஸ்ட் எதுவுமே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எண்டு கேப் கழட்டி விட்டு க்ளீன் பண்ணையில் அந்த டஸ்ட்டுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். நம்மளுக்கு தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது, வேலைப்பளுவும் கம்மியாக இருக்கும், ஷெட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த சிஸ்டத்துக்கு போயிருக்கிறோம். இப்போ இந்த சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லாருமே இப்போ புதுசாக போடணும்னு நினச்சாலும் இந்த நிப்பிள் சிஸ்டம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஷெட்டும் நல்லாயிருக்கும், குஞ்சுகளும் வந்து ஆரோக்கியமாக வளரும். ஒரு நாள் குஞ்சு கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்கு புல்டிங்கு வைக்கணும். 500 குஞ்சுக்கு ஒரு புல்டிங்கு, ஒரு மொடா, 200 வாட்ஸ் பல்ப் ஒன்று. 3 நாள் கழித்து ஏகமாக விட்டுருவோம். முதல் நாள் 3 நேரம் தீவனம் போடணும். தண்ணி சுத்தமாக கொடுக்கணும். 6ஆவது நாள் ஒரு வேக்சின் போடுவாங்க கம்பெனியிலிருந்து வந்து. 12ஆம் நாள் ஒரு வேக்சின் போடுவாங்க. 18ஆம் நாள் ஒரு வேக்சின் போடுவாங்க. 6 நாள் கழித்து வேறு ஃபீடர் கப்பு வைத்து நேரத்துக்கு 2 நேரம் தீவனம் போடுவோம். மிக சுத்தமாக வச்சுருக்கனால 6000 குஞ்சு ஒரு ஆள் தாராளமாக பார்க்கலாம்.
எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன விவசாயியின் குடும்பத்தில் ஆண்கள் இல்லாவிட்டாலும் பெண்கள் தற்போது தனக்கு உதவிக்காக பணம் சேஃப்டி செய்வதற்கும் பாதுகாப்புக்குமாக இந்த தொழிலை தாராளமாக பெண்களே செய்யலாம். ஒரு நாளத்து குஞ்சு நம்மளுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா பொரிச்சு ஒரே நாளில் நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம குஞ்சு வந்தையும் அட்டை ரவுண்டாக வச்சு ப்ரூடிங் வச்சு ஒரு 20 மீட்டர் அட்டை இருக்குங்க. அதை ரவுண்டாக வச்சு அந்த ஒரு ப்ரூடிங்க்கு வந்து 500 குஞ்சு இறக்கியிருக்கோம். அந்த ஒரு ப்ரூடிங்குள்ளே வந்து 200 வாட்ஸ் பல்ப் ஒன்று, அது இல்லாமல் கறி போட்டு முடா ஒன்று, இந்த மாதிரி முடா ஒன்று வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் தான் அந்த குஞ்சோட கரு வந்து களைஞ்சி அது வந்து ஆரோக்கியமாக வளரும். நம்ம கோழியில் பார்த்திங்கன்னா அது அடை வைக்கிறனால அந்த குஞ்சோட இது வந்து கரு களைஞ்சி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துடும். நம்ம இது இந்த முறையில் ஷெட்டில் வளர்த்தியில் பார்த்திங்கன்னா ஹீட் நம்ம தான் செயற்கையாக கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்குறேங்க. அது பார்த்திங்கன்னா 5 நாள் அந்த ப்ரூடிங்குள்ளே தான் இருக்கணும். 6வது நாள் எடுத்து வெளியில் இந்த மாதிரி ஓப்பனாக விட்டுறலாம். அது இடம் நெருக்கடிக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுறலாம். தீவனம் வந்து நம்மளுக்கு கம்பெனியிலேருந்தே கொடுத்துருவாங்க. அந்த குஞ்சுக்கு உண்டான தீவனம் வந்து 3 ஸ்டேஜாக கொடுப்பாங்க. சின்ன குஞ்சுக்கு ஒரு ஸ்டேஜ், அந்த குஞ்சை வளர்ந்த குஞ்சுக்கு ஒன்று, கடைசியில் ஃபினிஷர் கொடுப்பாங்க. 40 நாளைக்கு நம்ம இந்த தீவனம் போட்டு நம்ம பராமரிக்கணும். இந்த குஞ்சு வளர பார்த்திங்கன்னா ஷெட்டு ஏகமாக நம்ம ஃபுல்லாக விட்டுருவோம். இப்போதைக்கு வந்து அளவளவாக தான் வைப்போம். அதிகமாக ஓடி ஆடிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம இடத்த விட்டு குஞ்சு வர ஃபுல்லாக ஷெட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. 6500 குஞ்சு விடுவாங்க. இந்த 6500 குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரே ஆள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ், இந்த நிப்பிள் சிஸ்டம் இதெல்லாம் வந்ததுனால நம்மளுக்கு வந்து சௌகரியமாக இருக்குது. தீவனம் போட்டு நம்ம இந்த கிளறி விட்டுட்டு மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும். அது ஒரு பொம்பளை ஆள் இருந்தாலே நம்மளுக்கு போதும். நமக்கு அக்கா தான் நம்ம பார்த்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசினாங்க. அவங்களே எல்லாமே பராமரிச்சுக்கிறாங்க. நம்ம அப்பப்போ வந்து நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு தேவையை நம்ம சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப பெண் இருந்தாலே நம்ம வந்து இந்த இதை வந்து பராமரிச்சுக்கலாம். ஒரு விவசாயி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா, ஒரு 25 சென்ட் 50 சென்ட் இடம் இருந்ததுன்னா அதுலேயும் கூட ஒரு ஷெட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு 3000 கோழி 2000 கோழி வளர்த்தலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னலான இன்கம் தான். இப்போ இது பார்த்திங்கன்னா தீவனம் போகிற டைம் ஆச்சு. நம்ம இந்த கப்பில் போடுறோம். இந்த கப்பு வந்து இன்னும் ஒரு 2 நாளைக்கு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய கப்பு மாட்டிடுவோம். மாட்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வளர நம்ம கப்பும் மாற்றிடுவோம். மாற்றி அடுத்ததுக்கு போயிடுவோம். அந்த 40 நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இது வந்துடும், அமௌண்ட்டு வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம். அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் நம்ம பூர்த்தி ஆகும். வெறும் இடத்துக்காக நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். மெயின் தண்ணி சோர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். ஷெட்டு புதுசாக போடுறவங்க வந்து ஷெட்டுக்கு அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாமல் போடணும். ஏன்னா ஷெட்டு வந்து சிம்பிளாக போட்டோம்னா, ஏன்னா ஷெட்டுக்கு போகிற இன்வெஸ்ட்டுங்கிறது வந்து அது அப்படியே டம்ப் ஆகிறது தான். அதனால் நம்ம வந்து சிம்பிளாக போட்டு நம்ம அதிலிருந்து வந்து இதையை நல்லா போட்டுக்கலாம். ஓலை ஷெட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஓலை கிடைக்கிறது இல்லை. அதனால எல்லாமே ஓட்டு ஷெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஓலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கூலிங் நல்லாயிருக்கும். அதுக்காக எங்களுக்கு ஓலை கிடைச்சிது. அதனால் நாங்கள் ஓலை ஷெட்டில் போட்டிருக்கிறோம். மேலே வந்து தார்பாலின் போட்டு அதுக்கு மேலே தென்னை ஓலை போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த ஓலை டேமேஜ் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறோங்க. போட்டு கிட்டத்தட்ட 1999 போட்டது. 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம குஞ்சு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு நல்ல லாபகரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். தீவனம் வந்து 3 ஸ்டேஜில் கம்பெனிலேயே தீவனம் கொடுத்துட்றாங்க. அதாவது குஞ்சுக்கு வந்து ப்ரீ ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன குருணை மாதிரி இருக்குங்க. அது குஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ரு. அதாவது 18 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டார்ட்ரு வந்துடும். அது கொஞ்சம் பெரிய தீவனமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபினிஷர் 25 நாளைக்கு மேலே ஃபினிஷர் வரும். அது வந்து பெல்லட்டில் கொடுக்குறாங்க. அந்த முறுக்கு மாதிரி வரும். அந்த பெல்லட் ஃபீடு கொடுக்குறாங்க. அது வரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவனம் வேஸ்டேஜ் வராது. கோழி நல்லா சாப்பிட்டுக்கும். அதான் நம்ம குஞ்சு வளர நம்ம அந்த கப்பை வந்து ஹைட் பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணையில் வந்து உங்களுக்கு தீவனம் எங்கேயும் வெளியில் போகாது, சேதாரமாகாது. சேதாரம் ஆகாத அளவுக்கு நம்மளும் மெயின்டைன் பண்ணி கொடுத்தோம்னா கம்பெனிக்கு லாபகரமாக இருக்கும், நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும். குஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு டெய்லி கலரி விட்டுகிட்டே இருப்போம். இந்த வேஸ்ட்டு இந்த மஞ்சி தான் போட்டிருக்குங்க. இந்த மட்டை வேஸ்ட்டு பித்து தான் போடுறோம். இது உங்களுக்கு கோழி வேஸ்ட்டு கூட கலங்கு நம்மளுக்கு நல்ல இதே ஒரு உரமாயிரும். இதை நம்ம கோழி போனதுக்கப்புறம் சுத்தமாக எடுத்து ஒரு இடத்துல நம்ம குமிச்சு வச்சுருவோம். அதான் பண்ணையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி குமிச்சு வச்சுருவோம். குமிச்சு வச்சு ஒரு 6 மாதம் ஆகி பார்த்திங்கன்னா இந்த கோழி எருவும் இந்த மஞ்சி நல்லா கம்போஸ்ட் ஆகி நல்ல தென்னைக்கு மற்ற எந்த கிராப்புக்கு வேணாலும் நல்ல ஒரு ஊட்டமான உரமாயிரும். உரமாகில இந்த வேஸ்ட்டும் இருக்கிறனால பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ ஈரப்பதத்தையும் கொஞ்சம் சேமித்து வைக்கும். அந்த தன்மை வந்து மஞ்சிக்கு இருக்கிறனால இது வந்து மற்ற எருவு காட்டில் இது கொஞ்சம் மரத்துக்கு நல்லது. அதனால் இது வந்து நம்ம எல்லா மரத்துக்கும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தென்னைக்கு யூஸ் பண்ணலாம், பாக்கு, கொக்கோ, வாழை,
ஈவன் பந்தல் காய்கறிக்கும் கூட இது இப்போ போட்டிருக்காங்க. அதனால் இது நம்மளுக்கு இந்த எருவும் வந்து வேஸ்ட் ஆகிறதில்ல, இதுவும் நம்மளுக்கு வந்து உபயோகமான உரமாகுது. இப்போ 1000 கோழி வளர்த்தோம்னா தோராயமாக ஒரு 2000 கிலோ வரும் 40 நாள் கழித்து பிடிக்கல. கிலோவுக்கு ஒரு 6 ரூபா கொடுத்தாலும் 2 6 12 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். 12,000 ரூபா கிடைக்கல. இதில் நம்ம செலவுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஞ்சி வாங்குறது, இந்த கரண்ட் பில் செலவு, இந்த செலவு, ஆள் செலவு இதான் வரும். நம்ம சொந்த ஆள் பார்க்கையில் ஆள் செலவு நம்மளுக்கு வராது. கரண்ட் பில்லும் இந்த வேஸ்ட்டு வாங்குகிற செலவும் தான் வரும். இந்த வேஸ்ட்டுக்கு நம்ம வந்து இதை நம்ம மறுபடியும் உரமாக பயன்படுத்தியில் இதுவும் நம்மளுக்கு ஒரு வகையில் இன்கம் ஆயிடுது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 12,000த்தில் ஒரு 4,000 கழிச்சாலும் ஒரு 7,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கல நம்மளுக்கு இது ஒரு அடிஷ்னல் இன்கம்ங்கிறனால நம்ம கண்டிப்பாக இந்த தொழில் செய்யலாம். நம்மளுக்கு ஒரு பிரயோஜனப்படுதுங்க.